பிரான்சில் 1949 முதல் 1955 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்த சுமார் 2,27,000 ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்கள் இதுவரை கோராமல் விட்ட ஓய்வூதிய தொகையை பெற்றுக் கொள்ளுமாறு ஓய்வூதிய ஒன்றியம் அமைப்பு கடிதங்களை அனுப்பி வருகிறது. பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர்கள் அல்லது சுயதொழில் செய்தவர்கள் தங்களின் சில பணிக்காலங்களுக்கான ஓய்வூதிய புள்ளிகளை கவனிக்காமல் விட்டதே இதற்கு காரணமாகும். பிரான்ஸ் விதிமுறைப்படி சம்பந்தப்பட்ட ஓய்வூதிய நிதியத்திற்கு தனியாக விண்ணப்பித்தால் மட்டுமே இந்த தொகை வழங்கப்படும். இந்த கடிதங்கள் குறைந்தபட்சம் 150 யூரோக்கள் மொத்த தொகையாகவோ அல்லது மாதம் 12 யூரோக்கள் கூடுதல் ஓய்வூதியமாகவோ கிடைக்கக்கூடிய நபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. பிரான்சில் சராசரியாக ஒருவருக்கு 40 யூரோக்கள் வரை ஓய்வூதிய தொகை விடுபடுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பாக சிபாவ், கேவெக் போன்ற அமைப்புகளில் சுயதொழில் செய்தவர்கள், அரசு பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் போன்றோரின் ஓய்வூதிய விவரங்கள் இதில் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு கடந்த 2025 மற்றும் 2026 ஆண்டில் தொடக்க கால பகுதியில் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த கடிதங்களை பெறாதவர்களும் இன்ஃபோ ரிரேட் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பிரான்ஸ் கனெக்ட் மூலம் உள்நுழைந்து தங்களின் விடுபட்ட ஓய்வூதிய விவரங்களை சரிபார்த்து ஆன்லைன் மூலமாகவே அதை கோர முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட இதுபோன்ற ஒரு பிரசாரத்தின் மூலம் ஓய்வூதியதாரர்களுக்கு சுமார் 18.5 மில்லியன் யூரோக்கள் மொத்த தொகையாகவும் 30 மில்லியன் யூரோக்கள் ஆண்டு தொகையாகவும் திரும்ப வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.